கல்வித்துறை வரலாற்றில் காணாத மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. 23 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய நீட் தேர்வு ரத்து என அறிவிக்கப்பட்ட செய்தி மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி கடந்த 2026 மற்றும் 27ஆம் கல்வி ஆண்டுக்கான நீட் தேர்வு மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. இந்திய அளவில் நடைபெற்ற இந்த தேர்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஏறக்குறைய 22.80 லட்சம் மாணவ மாணவியர்கள் இந்த முறை தேர்வை எழுதினார்கள். கேட்கப்பட்ட 200 வினாக்களில் 80% கூடுதலான வினாக்கள் தேர்வுக்கு பல நாட்களுக்கு முன்பே ராஜஸ்தான் மாநிலத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அம்மாநில காவல்துறை வழக்கு பதிவு செய்து இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் யார், அதன் பின்னணி என்ன என்பதை குறித்த விசாரணையில் களமிறங்கியது. இந்த நிலையில் நீட் நுழைவுத் தேர்வின் வினாத்தாள்கள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற MBBS, BDS படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக NTA என்று அழைக்கப்படும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய முகமைகள் இணைந்து ஆய்வு செய்த தகவல்கள், அத்துடன் சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளால் பகிரப்பட்ட விசாரணை முடிவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான தேர்வுகளை நியாயமான, பாதுகாப்பான மற்றும் நம்பகத்தன்மையில் நடத்துவதன் தனக்குள்ள உறுதியை மீண்டும் வலியுறுத்தும் வகையில் தேசிய தேர்வு முகமை முன்னதாக மே மாதம் 8ஆம் தேதி அன்று இம்முழு விவகாரத்தையும் சரிபார்க்கும் மற்றும் தேவையான நடவடிக்கைகளுக்கு மத்திய முகமைகளுக்கும் பரிந்துரைத்தது. இந்திய அரசின் ஒப்புதலுடன் இத்தேர்வு தனியாக அறிவிக்கப்பட்டுள்ள தேதிகளில் மீண்டும் நடத்தப்படும் என்பதை தேசிய தேர்வு முகமை தற்போது உறுதி செய்துள்ளது. இந்த நடவடிக்கையை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதும் நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டது என தேசிய தேர்வு முகமை வலியுறுத்தியுள்ளது. திருத்தப்பட்ட தேர்வு கால அட்டவணைகள் தொடர்பான கூடுதல் அறிவிப்புக்காக தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள், அவருடைய பெற்றோர்கள், தொடர்புடைய அனைவரும் காத்திருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேசிய தேர்வு முகமை அதன் எக்ஸ் தள வலைப்பக்கத்தில் மே 2026 சுழற்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட பதிவு விவரங்கள், விண்ணப்பதாரரின் நிலை மற்றும் தேர்வு மைய தேர்வுகள் ஆகியவை மறுமுறை நடத்தப்படவுள்ள நீட் தேர்வுக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதற்காக புதிய பதிவு செய்ய தேவையில்லை என்றும், மேலும் கூடுதலான தேர்வு கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்படாது என்றும், மாணவர்கள் ஏற்கனவே செலுத்திய கட்டணங்கள் அவர்களுக்கு திரும்ப வழங்கப்படும் என்றும், இந்த தேர்வு தேசிய தேர்வு முகமையின் சொந்த உள்வளங்களை பயன்படுத்தி மறுமுறை தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மறுமுறை நடத்தப்படும் தேர்வு, அதற்கான தேதிகள் மற்றும் மீண்டும் வெளியிடப்படும் நுழைவுச்சீட்டு குறித்த கால அட்டவணைகள் குறித்த முழு விவரங்களையும் முகமையின் அதிகாரப்பூர்வ வழிமுறைகளின் வாயிலாகவே வெளியிடப்படும் என்றும், இவற்றுக்கான விவரங்களை தேசிய தேர்வு முகமை முறையாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பு அலைகள் எழுந்து வரும் நிலையிலும், மத்திய அரசின் விடாபிடியான போக்கின் காரணமாக நடத்தப்பட்டு வரும் நீட் தேர்வுகள் பல மாணவர்களுக்கு வசந்த வாசல்களாக இருந்தாலும் பல மாணவர்களுக்கு இன்னும் அது நரகத்தின் பிடியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாநில உரிமைகளை காக்க பல்வேறு மாநில அரசுகள் தங்களுடைய எதிர்ப்பை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில், நீட் தேர்வுகளே இல்லாமல் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர்கள் தேர்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பதான நிலைகளில் தொடர்ந்து தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் தொடர்ந்து தன்னுடைய நிலையை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நீட் தேர்வு மீண்டும் நடத்தப்படும் தேதிகளும் அதன் பற்றிய விவரங்களையும் வெளிப்படைத்தன்மையுடன், குறிப்பாக மாணவர்கள் சிரமத்தோடு எழுதுகின்ற இந்த தேர்வில் மாணவர்களின் தேர்வுகள் திடீரென ரத்தாகுவதால் மன உளைச்சலுக்கு ஆளாகும் 23 லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மாநில கல்வித்துறை என்ன முடிவு சொல்லப் போகிறது என்ற கேள்விகளையும் கல்வியாளர்கள் எழுப்பி வருகின்றனர்.